செத்தும் கொடுத்தாண்டா சீதகாதின்ற மாதிரி இறந்தும் வாழ்வளித்த சிறுவன். சிவகங்கை மாவட்டத்தில் சாலை விபத்தில் இறந்த 16 வயசு நிதிஷ் என்ற சிறுவனோட இதயம், கண்கள், சிறுநீரகம், தோல் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்த பெற்றோர். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கடவுள் முன்னாடி கூட தோத்துருவாங்க. ஏன் இங்கே நான் பெற்றோரை பாராட்டுறேன்னா, இறந்து போன அந்த பையனுக்கே தெரியாது நம்மளோட உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதுன்னு. அந்த பெற்றோர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக கண் தானம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பார்க்குற இந்த உலகத்தை எல்லாரும் பார்க்கணும். ஒருத்தரோட கண்ணை எடுத்து தானமாக கொடுக்கும்போது அதனால் 3 பேர் பயனடைவாங்கன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கண்ணோட 3 பகுதிகள் 3 பேருக்கு உதவும். ஆக மொத்தத்தில் 3 பேருக்கு நம்ம கண் பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த அந்த மகன் நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ப்போடு தான் வளர்ந்துருப்பான். அந்த பையனோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழ கொடுத்து வைக்கல. எனிவே ஆர்ஐபிடா தம்பி. அந்த பெற்றோருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் கண் தானம் தான் சொல்லுவேன். கண் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி சிறுநீரகமும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பாதிப்படையுது. இந்த சிறுநீரகம் இன்னும் சிலருக்கு பயன்படலாம். அதனால் ஒரு 3 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க இந்த பெற்றோர். நீங்கள் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன்.